ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, நாளைக்கு 21ஆம் தேதி ஜனவரி மாசம் சம்பந்தப்பட்ட 2 புக்கிங்ஸ் வந்து ஓபன் ஆக போகுது. இந்த புக்கிங்ஸ் வந்து யார் யார் புக் பண்ணலாம், எப்படி புக் பண்றது, இதோட ப்ரொசீஜர் பத்தியும், இந்த டிக்கெட்ஸ்ல நீங்க தர்ஷன் பார்க்கறது பத்தின ப்ராசஸ் பத்தியும் பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த டிக்கெட் புக் பண்ணி இருக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கலாம். பட் புதுசா போறதுக்கு பிளான் பண்ணி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஓபன் ஆக போற புக்கிங் என்ன அப்படின்னா, ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட், கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபாலங்கார சேவா. ஸோ இந்த சேவாலையும் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே நேரம் மூலவர் தர்ஷனமும் பார்க்கலாம். இதுல நீங்க மேக்சிமம் தர்ஷன் பார்க்கறதுக்கே உங்களுக்கு 1 hour தான் ஆகும். சுபதம் என்ட்ரி வழியா உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. கல்யாணோற்சவம் பொறுத்த வரைக்கும் ஒரு கப்பிள் டிக்கெட், மேல் ஃபீமேல், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அப்பா பொண்ணு, அம்மா பையன், இல்ல பிஃபோர் மேரேஜ் வந்து நீங்க என்கேஜ்மெண்ட் ஆனவங்க, கல்யாணம் ஆகல ரொம்ப நாளா அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்க வந்து இந்த கல்யாணோற்சவம் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்குன்றதுக்காக இந்த சேவை அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க புக் பண்ணலாம். ஒரு மேல் ஒரு ஃபீமேல் அப்படின்ற மாதிரி தான் புக் பண்ணணும். இப்போ அப்பா அம்மா குழந்தைங்க ரெண்டும் 12 வயசுக்கு கீழே உள்ளவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டிக்கெட் நீங்க புக் பண்ண தேவையில்லை, உங்க கூடயே கூட்டிட்டு போகலாம். 12 வயசுக்கு மேல இருந்தாங்கன்னா நீங்க அவங்களுக்கு டிக்கெட் கூட்டிட்டு போற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சேவா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஸ்பெஷல்னா, ஒரு 1 hourல தர்ஷன் முடிச்சிடலாம். சேம் டைம் நம்ம சேவா பிளஸ் தர்ஷன் ரெண்டுமே வந்து வந்துடும். ஒரு ஆளுக்கு 500 ரூபாய். கல்யாணோற்சவத்துக்கு கப்பல் டிக்கெட் அப்படின்றனால 1000 ரூபாய் பே பண்ணணும். இதோட புக்கிங் இப்ப நீங்க பாக்குற இந்த வெப்சைட்லயே நாளைக்கு பண்ணிக்கலாம். 10 மணி ஆகும்போது உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி லிங்க் வந்து கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சேவா அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணணும். இந்த ஆன்லைன் சர்வீசஸ் அப்படி இல்லை, நீங்க போயிட்டு சேவாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த சேவாஸ்ல ஸ்ரீவாரி சேவா திருமலா அப்படின்ற ஆப்ஷனை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து டேட்ஸ் வந்து அவைலபிள் காட்டும். இப்போதைக்கு நமக்கு ஏன் இந்த பேஜ் இப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு டிசம்பர் வரைக்கும் கம்ப்ளீட்டா வந்து புக் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும்போது தான் இதுல வந்து எனேபிள்ஸ் வந்து காட்டும் உங்களுக்கு. இதுல பாருங்க ஊஞ்சல் சேவா எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த இதுல வந்து நமக்கு ஸ்லாட் வந்து அவைலபிள்னா கிரீனு, ஃபுல் ஆயிடுச்சுன்னா ரெட்டு, ரிலீஸ் ஆகலைன்னா ப்ளூவில் இருக்கும். முக்கியமான நாட்கள் இந்த மாதிரி சேவா இல்லாத நாள்லாம் வந்து ரிலீஸ் பண்ணவே மாட்டாங்க. மீதி நாளெல்லாம் ரிலீஸ் ஆகும். ஜனவரி 1ஆம் தேதி தவிர்த்து மீதி நாட்களில் உங்களுக்கு சேவா இருக்கிற அன்னைக்கு ஓப்பன் ஆகுங்க. இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த சேவா டிக்கெட்டில் நீங்கள் தர்ஷன் போயிருந்தீங்கன்னா திரும்பவும் இதே சேவா டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு 180 நாள் டைம் கேப் வந்து கேட்கும். அந்த 180 நாள் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் திரும்பியும் உங்களோட ஆதார் யூஸ் பண்ணி தாராளமாக புக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து டைம் லிமிட் வந்து நமக்கு இருக்குது. ஒரு தடவை தர்ஷன் யூஸ் பண்ணோம் இந்த டிக்கெட் அப்படின்னா இன்னொரு தடவை தர்ஷனுக்கு புக் பண்ணுறதுக்கு டைம் லிமிட் வந்து இருக்குது. இதுவே நீங்கள் இந்த டிக்கெட்டையும் புக் பண்ணிவிட்டு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் வேணும்னாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இப்போ ஜனவரியில் எனக்கு கன்ஃபார்மாக ஒரு நாள் தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேவா டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் சேவா உங்களால் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு, லேட் ஆகி தான் போகிறேன் அப்படின்னாலும் தர்ஷனுக்கு மட்டும் கூட அலோவ் பண்ணுவாங்க. இதோட புக்கிங்ஸ் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஒரு மொபைல் நம்பர்ல மேக்சிமம் 2 பேருக்கு புக் பண்ணலாம். மினிமம் ஒரு நபருக்கு பண்றது வந்து கல்யாணோற்சவம் தவிர மீதி எல்லா சேவாவுமே நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த சேவாவுக்குன்னு சொல்லிட்டு தனியா நமக்கு அக்கமடேஷன் ஓபன் பண்ண மாட்டாங்க. காமனா எல்லாருக்கும் ஓபன் பண்ணும்போது ரூம்ஸ் வேணும்னா நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். இதோட புக்கிங்ஸ் ஜனவரிக்கு உங்களுக்கு காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகுது. இதே மாதிரி அடுத்து மத்தியானம் 3 மணிக்கு ஒரு டிக்கெட் ஓபன் ஆகுது. இந்த டிக்கெட் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இப்போ நமக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் போறோம் இல்லையா, அந்த டிக்கெட் கிடைக்காம போயிடுச்சுன்னா ஒரு சில வேலை அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு டிக்கெட் தான் இது. இதுல சேவா வந்து நம்ம மொபைல்லையோ இல்லைன்னா எஸ்விபிசி சேனல்ல வந்து பாக்குற மாதிரி இருக்கும். அந்த சேவா டேட்ல திருமலையில வந்து தர்ஷன் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இன்னொரு நாள் நம்ம வந்து தரிசனத்துக்கு போகலாம். இதோட தர்ஷன் வந்து நமக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து 300 ரூபா தர்ஷன் கியூலே தான் சேம் வந்து அலோவ் பண்ணுவாங்க. 300 ரூபா தர்ஷனத்துக்கு ஒரு 1.5 to 2 மணி நேரம் ஆகுதுன்னா சேம் இதுக்கும் அதே டைம் தான் வந்து ஆகும். இதோட புக்கிங் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க சேவா புக் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்துதான் நீங்க வந்து தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண முடியும். இதுலயுமே நீங்க வந்து இந்த ஆன்லைன் சர்வீசஸ்ல உங்களுக்கு வர்ச்சுவல் சேவா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆன்லைன் சேவா வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்ரீவாரி டெம்பிள் வர்ச்சுவல் திருமலான்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நமக்கு கிரீன்ல காட்டுறது எல்லாமே என்ன அப்படின்னா சேவா. ஓகேங்களா? இந்த சேவாவுக்கு நம்மளால போக முடியாது. நீங்க நினைக்கலாம் நவம்பர் மாசத்துக்கும் கிரீன்ல காட்டுது, நமக்கு டிசம்பர்லயே கிரீன்ல காட்டுது, இந்த
வைகுண்ட ஏகாதசி நாட்கள் எல்லாம் காட்டுதே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேவா தான் நமக்கு. இந்த நாள்ல நம்மளால திருமலைக்கு போக முடியாது. அதுக்கு பதிலா நம்ம வந்து தர்ஷன் போற மாதிரி இருக்கும். இப்ப தர்ஷன் அவைலபிலிட்டி நீங்க எப்படி செக் பண்றது அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல நான் ஒரு டேட் செலக்ட் பண்ணிட்டேன்னா கீழே வந்து ஒரு சேவா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு செக் தர்ஷன் அவைலபிலிட்டின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க, ஸோ டிசம்பர் வரைக்கும் நமக்கு எல்லாமே வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நமக்கு ஸ்லாட் நாட் அவைலபிள், எதுவுமே ஸ்லாட்டு வந்து அவைலபிள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் காட்டுது. ஸோ இப்போ நமக்கு ஜனவரி மாதத்துக்கு ஓப்பன் ஆகும்போது ஜனவரி மாதத்தோட சேவாவும் ஓப்பன் ஆகும், ப்ளஸ் அதே டைம் தர்ஷன் டிக்கெட்டும் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் சேவா புக் பண்ணோம். இப்போ நீங்கள் ஜனவரி 2ஆம் தேதி 3ஆம் தேதி தர்ஷன் போகிற பிளான் வச்சுருக்கீங்கன்னா டிசம்பரில் ஒரு நாளில் வந்து நீங்கள் சேவா புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜனவரியில் தரிசனம் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து டைம் கேப் வந்து கிடையாது, ஓகேங்களா? ஸோ மந்த்லி கூட புக் பண்ணால் புக் ஆகுது. உங்களுக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டும் புக் பண்ணிக்கிட்டு இந்த டிக்கெட்டும் புக் பண்ணலாம். காலையில் ஓப்பன் ஆகிற ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணிட்டு இந்த டிக்கெட்டும் நீங்கள் புக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கே 2 தர்ஷன் டிக்கெட் வேணும்னா கூட 2 ஆப்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மொதல் நாள் ஒரு தரிசனம், அடுத்த நாள் ஒரு தரிசனம், இந்த மாதிரி பிளான் பண்ணாலும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த 2 டிக்கெட்டோட புக்கிங் ஃபுல் ப்ராசஸும் நம்ம சேனலில் வீடியோ வந்து கொடுத்துருக்கோம், பார்த்து செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் வந்து இந்த டிக்கெட் அவ்வளோ புக் ஆகாது, மீடியமாக இருக்கும், நம்ம புக் பண்ணிக்கலாம். இன்றைக்கே கன்ஃபார்மாக வேணும்னா நீங்கள் சேவாவுக்கு வந்து பே பண்ணி வச்சுருங்க. நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது உங்களோட புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு நீங்கள் வந்து வர்ச்சுவல் சேவான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த வர்ச்சுவல் சேவாவில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் இங்கே வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து வைல் தர்ஷன் இல்லைனா புக் தர்ஷன் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜனவரி மந்த்துக்கான தர்ஷன் டிக்கெட்டை ஓப்பன் ஆகும்போது புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 புக்கிங் தான் நாளைக்கு ஓப்பன் ஆகுது. இது ரெண்டுமே எல்லாருமே பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட் மட்டும் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்க சேவா போயிருந்தீங்கன்னா 180 நாள் டைம் கேப் வந்து கேட்கும். அது மட்டும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாருமே பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இப்போ இந்த டிக்கெட்லாம் ஓப்பன் ஆகும்போது இன்னைக்கு லக்கி டிப்போட ரிசல்ட் வந்து வந்துச்சு. ஸோ நம்ம சேனல் பார்க்கக்கூடியவங்க செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அதே மாதிரி செலக்ட் ஆகாதவங்களும் ரிப்பீட்டடாக ட்ரை பண்ணிட்டு இருங்க, கண்டிப்பாக இன்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கும். ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நீங்கள் லக்கி டிப்பில் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஜனவரியில் இன்னொரு நாள் தர்ஷன் டிக்கெட் வேணும்னா நீங்கள் மற்ற ஆப்ஷனில் எது வேணாலும் பண்ணிக்கலாம். பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, திருமலை தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஒரு டிக்கெட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 300 ரூபா தரிசன டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 300 ரூபா தரிசன டிக்கெட்டை திரும்பவும் நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு யூஸ் பண்ணி புக் பண்ணுறதுக்கு தான் 30 நாள் டைம் கேப். அந்த மாதிரி ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் உங்களுக்கு டைம் கேப் வந்து இருக்குது. அப்போது அதே டிக்கெட்டை நம்ம திரும்பியும் பண்ணுறதுக்காக தான் அந்த டைம் கேப் வந்து இருக்குமே தவிர, நீங்கள் அதுக்கு பதிலாக ஒரு அங்க பிரதர்ஷன டிக்கெட்டோ இல்லை ஆர்ஜித சேவா டிக்கெட்டோ எஸ்எஸ்டி டோக்கனோ சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டோ இந்த மாதிரி நீங்கள் வேறு டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு எந்த டைம் லிமிட்டும் காட்டாது, ஆல்ரெடி உங்ககிட்ட டிக்கெட் இருக்கணும் காட்டாது. சேம் அதே டிக்கெட்டை திரும்ப புக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் கேப் வந்து கேட்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்த எல்லாருமே நோட் பண்ணிக்கிங்க. டிக்கெட் புக்கிங் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சேனலில் ஒவ்வொரு மாதமும் டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது புக்கிங் ப்ராசஸ் பற்றி வீடியோ ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய புக்கிங்ஸை மிஸ் பண்ணாமல் புக் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.